श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்தோத்திரத்தின் 9வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெருமாளை பார்த்து பிரார்த்தனை செய்கிறோம். வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத, அதாவது வெங்கடேசனை தவிர, அதாவது வெங்கடகிரி என்னும் அந்த மலைக்கு ஈசனாக தலைவனாக இருப்பவர் வெங்கடேசன் நம் பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாளை தவிர அவரிடம் சரணாகதி செய்யாம அவர் இல்லாம என்னால் தனியாக வாழ முடியாது. அதனால் நான் எப்பயுமே அவர் மேலே டிபெண்ட்டாக தான் இருக்கேனே தவிர இண்டிபெண்ட்டாக இல்லை என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத, அவரை தவிர வேற யாருமே எனக்கு கிடையாது. அவர் இல்லாமல் போயிட்டாருன்னா, அவர் என்னை விட்டு போயிட்டாருன்னா நான் அநாதை என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. அதனாலேயே தான் எப்பொழுதும் சதா சர்வ காலமும் அவரின் நாமத்தையே, அவரின் பெயரையே நான் உச்சரித்து கொண்டிருக்கிறேன், அவரின் நாமத்தையே ஸ்மரித்து கொண்டு இருக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச, அதாவது பக்தர்களை காப்பாற்றுவார், பக்தர்களை ரட்சிப்பார் என்ற ஒரு நல்ல பெயர் இருக்கு பெருமாளே உனக்கு. அப்படி ஒரு பெயர், அப்படி ஒரு புகழ் இருக்கும் நீ என்னை காப்பாற்றணும், என்னை காப்பாற்று, என்னை ரட்சிப்பாயாக, என்னை ரட்சிப்பாயாக என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். அதனால் அந்த பெருமாளை தவிர நம்மளுக்கு வேற யாருமே இல்லை, வேற எந்த நாதியுமே இல்லை என்று அவரிடமே சரணாகதி செய்து அவரிடமிருந்து அந்த அருளை, அந்த ஒரு கருணையை பெறுவதற்காக இந்த பிரார்த்தனையை செய்கிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்று நாம் பகவானின் திருநாமம் என்ற தலைப்பில் நீதி கதையை பார்ப்போம். பகவானின் திருநாமம், இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், முக்கியமாக இந்த கதையில ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்கு. அதாவது பகவானின் அந்த நாமம் இருக்கே, பகவானின் அந்த பெயர், அவருக்கு 1000 பெயர்கள் 1000 நாமங்கள் நம்ம கொடுக்குறோம். அந்த 1000 நாமங்கள்லையும், அந்த சஹஸ்ர நாமத்திலையும் ஒரு நாமத்திற்கும் அவ்வளவு மகிமை, அவ்வளவு ஒரு பெருமை இருக்காம். அப்படி இருக்கிற அந்த ஒரு நாமத்திற்கும், அந்த ஒரு பெயருக்கும் அவ்வளவு மதிப்பு இருக்கு என்று நம்மளுக்கு தெரிய வரும்போது, நம்ம நார்மலாக தெரியாமல் சொல்லிட்டு இருப்போம், இந்த மாதிரி 1000 நாமங்கள் இருக்கு, அதில் ஒவ்வொரு நாமம் இது என்று ஒவ்வொரு நாமமாக நம்ம பாராயணம் செஞ்சுட்டே வரலாம். நம்ம வந்திருக்கோம் இது வரைக்கும். ஆனால் அந்த 1000 நாமங்கள்ல ஒரு நாமத்திற்கும் எவ்வளோ மகிமை என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொன்றுத்திற்கும் அவ்வளோ மகிமை இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுத்துனா, அப்போ அந்த 1000த்திற்கும் எவ்வளோ மகிமை இருக்கும் என்று சொல்லித்தான் தெரியணும் அவசியம் இல்லை. அதனால அவ்வளோ ஒரு பெருமை, அவ்வளோ ஒரு மகிமை இருக்காம் அந்த 1000ல் ஒரு நாமத்திற்கும். அதனால் ஆயிரக்கணக்காக இருக்கும் அந்த பகவானின் நாமங்கள்ல ஒரு நாமத்திற்கும் எவ்வளவு பெருமை, எவ்வளவு மகிமை இருக்கு என்பதை இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துகிறது. இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு தாயும் அந்த தாயின் ஒரு குழந்தை, ஒரு மகன், சிறுவன் வளர்ந்து வரா. அதனால இந்த தாயும் இந்த சிறுவனும் தனியாக அந்த இடத்துல இருக்கும்போது அந்த தாய் சிறுவனை நல்லாக பார்த்துக்கலாம். அந்த சிறுவனும் அப்போ அந்த சமயத்தில் அவன் ஸ்கூல் போகிற சமயம் இல்லை என்பதால் அவரோட நண்பர்களோட விளையாடிட்டு இருக்கான். இப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது பலவிதமான விளையாட்டுகள் விளையாட்டு இருக்கா. இந்த மாதிரி கிராமப்புறத்துக்கெல்லாம் போனால் எவ்வளவு விளையாட்டுகள் விளையாடுவாளோ, கண்ணாம்பூச்சி ஆடுவா, இந்த மாதிரி நொண்டி ஆட்டம் ஆடுவா, அந்த மாதிரி பல ஆட்டங்கள் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு சமயத்தில் கோலியை வச்சு ஆடணும், கோலி குண்டை வச்சு ஆடணும் என்று ஒரு ஆசை வரத்தான் அந்த சிறுவனுக்கு. இப்படி வரும்போது அவனோட வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேட்கலாம் என்று போற சமயத்துல ரோட்டுல ஒரு கோலி இருக்கிறத பார்க்குறான். அந்த கோலியை எடுத்துக்கொண்டு அப்படியே வரானாம் ஓடி தன்னோட நண்பர்களோட விளையாடுறதுக்கு. இப்படி இந்த சிறுவன் அந்த கோலியை பார்க்கும் போதே அந்த கோலி அவனை அப்படியே ஒரு மாதிரி ஈர்க்கிற மாதிரி இருக்கான் அந்த சிறுவனுக்கு. ஏனென்றால் அது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கு.
நல்ல ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒளி வீசக்கூடியதாக இருக்கு. ரொம்ப ஷைனிங்காக இருக்கு. அதனால இந்த ஒரு கோலிய பார்த்த உடனே, "இது ரொம்ப நல்லா இருக்கே! இத வச்சு விளையாடுனா நல்லா இருக்குமே!" என்று சொல்லி, அந்த குழந்தை, அந்த சிறுவன் அந்த கோலிய எடுத்துட்டு போறானாம், அந்த நண்பர்களோட, மற்ற சிறுவர்களோட விளையாடுறதுக்கு. ஆனால், இப்படி அவன் கோலின்னு நெனச்சு எடுத்து போனது, அது கோலி இல்லை என்பது அப்போ அந்த சமயத்துல அவனுக்கு தெரியாது. இந்த கதை மேலும் எப்படி நகர்றது? இந்த கதையில அடுத்து வரப்போற திருப்பம் என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.